ஹலோ வியூவர்ஸ், நான் தான் பேக் வாக்ஸின் வீடியோ பார்க்க போகிறோன்னா கிராஃப்ட் 3 பார்ட் 2 அதை பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1 எப்படியோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சாவடிச்சு இந்த அளவுக்கு வந்துட்டோம். பார்ட் 2ல் நம்ம என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம். சரி வாங்க, டைம் சொன்ன வீடியோக்கு எல்லாம் பிளாக் பாக்ஸ் செய்யுங்க. லெட்ஸ் பிகின். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து வீட்டை விட்டு வெளியே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிட்டி இடத்த நம்ம பார்த்தாச்சு. இந்த நம்ம போன பாட்டில் நம்ம வந்து பார்த்துருந்தோம், இங்கெல்லாம் கிட்டி வச்சு சாகசலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பாட்டில் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மரம் வெட்டுற கருவி எடுத்துக்க போகிறோம். மரம் வெட்டுற கருவி மரம் வெட்டலாம், அப்புறமா வெட்டலாம் கைஸ். நம்ம அதுக்கு முன்னாடி நான் டார்ச் எடுத்துட்டேன். இங்கே எடுத்தாச்சு, இங்கெல்லாம் எடுத்தாச்சு கைஸ். இதுக்கு மேலே இங்கே இது நமக்கு வேலை இல்லை. ஓகே, நம்ம போகலாம். நம்ம எதுக்கிட்ட எங்கடா போயிட்டுருக்கேன்? ஐயோ தலைவரே, நீங்களா அடிப்பீங்களா? ஐயோ நானே கீழே வந்துட்டேன் தலைவரே. ஓகே, அடிக்கலை, நல்ல பசங்க. இது நம்ம தான் குழி நோண்டி வச்சோம் பார்ட் 1ல். சரி, நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த செஸ்ட்டு தேவையில்லாதான் இங்கே வச்சிடலாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, தேவைப்பட்டால் வந்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்குது சேர்க்கணுன்னு. தேவை இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கலாம் கைஸ். இந்த ஒரு குச்சி வச்சு நான் என்னடா செய்வேன், மூக்கு நோண்டு போக முடியும். சரி நம்ம கிளம்பலாம். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. சரி நம்ம மேலே போகலாம். வில்லேஜர் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இங்கே வேக போட்டு போயிடலாம். இதை வேக போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் பசிக்குது. பார்க்குறாங்க கைஸ், பாருங்கள், சாப்பிட்றத பார்க்குறாங்க கைஸ். அவன் பார்த்தா நமக்கே. சரி நம்ம போவோம். ஓகே, கீழே இறங்கலாம். நமக்கு இப்போ வந்து மரம் வெட்டுற வேலை இருக்குது கைஸ். என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் ஆச்சு இப்போது ஏதோ பண்ணிங்க நீங்கள். ஐயோ தலைவரே, டேய் நீ எங்கடா நடுவில் வர? தலைவடா இவங்க நடுவில் வரா மேலே. நார்மல் பக்கத்தில் ஒரு பூனை இருக்குது, அதை பார்த்து பயப்படாது என்னை நோக்கி வரான் பாருங்க கைஸ். சாமட்டிடான் பாருங்களேன். தடி போட்டால் தான் சாப்பிட்றான் பாருங்க கைஸ். சரி, நாம் இந்த மரத்தெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம் கைஸ். ஏன்னா மரம் நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கு ஏன்டா நீ மரத்தை வெட்டாமல் இந்த வில்லேஜில் இந்த ஃபார்மில் இருக்கிறத வெட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம வெட்டிட்டோன்னா இது வேஸ்ட்டாக தான் இருக்குது கைஸ். நம்ம வந்து யூஸ்ஃபுல் ஆக்கிக்கலாம். கீழே இருக்கல மரத்தை வெட்டாமல் இதை நம்ம செய்யலாம் சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கைஸ். இது எப்படித்தாலும் நீங்கள் சொல்லலாம், என்னடா வேஸ்ட்டு லூட்டு திருன்னா போதும் இல்லாமல் இந்த மரத்தையும் வெற்றியான்னு கேட்கலாம். எல்லாம் அடிச்சுக்கா கைஸ், வேறு வழி தெரியல எனக்கு. அதனால தான் கைஸ் வேறு இல்லாமல் செஞ்சுட்டேன் நான். சரி, பக்கத்தில் இன்னொன்று இருந்துச்சு சொல்லிட்டு அதையே வெட்டிட்டு இருந்தாங்க கைஸ். பக்கத்தில் இந்த வில்லேஜஸ் வர என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க கைஸ். எதுக்கு தான் தெரில. நான் நினைப்பான், என்னோட ஏன்டா ஏரியா வலிக்கிற, ஏன்டா அழிக்கிற அப்படின்னு நினச்சிருப்பான். மரம் வெட்டுறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. சரி, ஒரு பட்டறையை போட்டலாம் சொல்லிட்டு தூங்க போனால் யூ கேன் ஒன்லி சீப் அண்ட் நைட் போடுது. என்னடா முறைச்சி பார்க்குறேன். படுக்கிறேன்னா வந்து படுத்துக்கோ. ஏன் கைஸ் வந்து படுக்க மாட்டேங்கிறான்? நம்மளே ரொம்ப நாளாக பார்த்துருக்கான். ஏன் நம்ம என்ன வித்தியாசமாகவா இருக்கோம்? ஆமாம், ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சரி, நம்ம ஒரு பட்டறையை போட்டுடலாம் சொல்லிட்டு வந்தால் இன்னொருத்த வந்துட்டான் திடீர்னு. நான் என்ன தெரியாமல் அவனை அடிச்சிட்டேன். சரி மன்னிச்சுக்கோடா, தெரியாமல் அடிச்சிட்டேன். மன்னிச்சுக்கோடா தெரியாமல் அடிச்சிட்டேன் சொல்லிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நாமளும் போயிட்டு இருந்தேன். பார்த்தா அவன் எங்கிட்ட இருந்தான். சரி இது வந்து ஏறட்டும் சொல்லிட்டு நானும் போய் வேறு ஏதாவது மரத்தை வெட்ட முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒன்று இருந்துச்சு. அவ்வளோதான், இதையும் வெட்டிடலாம். இங்கே இருக்கிற மரத்தை கடன்னு வெட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் முன்னாடியே கொஞ்சம் வெட்டி வச்சுருந்த மரத்தை அதை நம்ம கடன்னு வெட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வீடு கட்டலாம் சொல்லிட்டு ஒரு இடத்த தேட போகிறோம் கைஸ். இடத்த தேடினா எங்கே போய் தேடுறது? ஒரு வில்லேஜ் பக்கத்துலேயே ஒரு மரம் கட்டணும். அதுக்கப்புறம் யோசித்தேன், அங்கே பார்த்தா ஒரு ஜோம்பி இருந்துச்சு கைஸ். வணக்கண்டா மாப்பிள்ள, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? வச்சு அடி, ஒரு அடியில் செத்துட்டாங்க கைஸ். அடப்பாவி பேப்பையிலேடு. நீ யாரா என்ன புதுசாக வரீங்க? இவன் நல்லவன் கைஸ், அடிக்க மாட்டான் கைஸ். இவன் ரொம்ப நல்லவன். பார்த்தீங்களா கைஸ், அடிக்கிறத மறந்துட்டான். ரொம்ப நல்லவன். இவனை போல் நல்லவன் யாராவது இருப்பானா பாருங்க கைஸ். டான்ஸ்லாம் நமக்கு ஆடி கட்டுறான், மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ்லாம். அப்படி சொல்லிட்டு சரி ஆடட்டும் அப்படி சொல்லிட்டு நான் மேலே இங்கே ஏதாவது கேவ் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். நமக்கு ரிசோர்ஸஸும் நிறைய தேவை கைஸ், ஸ்டோனும். அதுக்காக தான் தேடிட்டு இருந்தேன். ஜோம்பி சத்தமாகவே கேட்டுட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருந்தால் இங்கே வந்தால் இது கேவில் கைஸ்.
சும்மா மொட்டையாக ஏதோ வச்சுருக்கானுங்க. இதை பார்த்துருக்காவே ஏதோ வந்தேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இங்கேருந்து கிளம்பிக்கிட்டே இருந்தேன். சரி நடைய கட்டுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துருந்தேன். இவன் பார்த்து இவனுக்கு 2 பேருமே அதே மாதிரி என்னை பார்க்குறானுங்க. நான் என்ன அவ்வளோ வித்தியாசமாக வேறு இருக்கேன், ஏன்டா அப்படி என்ன பார்க்குறீங்க? எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஒரு நம்ம வித்தியாசமாக தான் இருக்கேன் போல கைஸ் நான். ஓகே நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். ஐயோ இங்கே ஒருத்தன் என்னோட இங்கே இருக்கான். ஆனால் லைன்லாம் அப்படி பார்க்குறீங்க. ஓகே இங்கே ஒரு கோல் இருந்துச்சு கைஸ். சரி கோலெல்லாம் நம்ம வெட்டிடலாம், கோல் நமக்கு இம்பார்ட்டண்ட் தானே அப்படி சொல்லிட்டு நானும் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். கோல் மட்டுமா இம்பார்ட்டண்ட், இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான் இங்கே இருக்குது. நமக்கு ஸ்டோனும் இம்பார்ட்டண்ட், கோல் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ தூரம் வெட்டிட்டேன் கைஸ், அதாவது பளிச்சுன்னு வெட்டிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு இது இருந்துச்சா, சரி இதை மட்டும் ஏன் விட்டு வைப்போம் அப்படி சொல்லிட்டு இதையும் வெட்டிட்டேன் நான். இதெல்லாம் வெட்டி என்னோட சாதிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் சாதிக்க மாட்டேன். ஒரு இது அழகாக இருக்கா. அப்போ பார்த்தா இன்னொரு கோல் இங்கே கிடச்சிருச்சு கைஸ். சரி இதுவும் நிறையா இருக்குது சொல்லிட்டு இதையும் வெட்டி முடிச்சாச்சு கைஸுங்க. மொத்தத்தில் இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே போய்ட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு போனால் இங்கே ஒரு புளி இருக்குது கைஸ். புளியே நல்லா இருந்துக்கோ, புளி நீ நல்லா இருப்ப. சரி நாம் போய்ட்டு என்ன செய்யலாம், இங்கே மரத்தெல்லாம் வெட்டுவோம் கைஸ். மரம் இன்னும் நமக்கு கொஞ்சம் தேவை, அதனால் மரம்லாம் வெட்டுவோம். ஓகே நம்ம மரம்லாம் வெட்டிகிட்டு இருந்தேன். எவ்வளோ மரம் சேர்ந்துச்சு எங்கள் இன்வென்ட்ரியை செக் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ மரம் இருக்குது, போதும்னு நினைக்கிறேன் கைஸ். இது போகுமா தான் இருக்கும். அதுக்குள்ளே நைட்டாக போதா, சரி நம்மளும் கடைன்னு போயிடலாம். எங்கே நம்ம இப்போ எங்கே போகணும்? ஓகே கீழே குழியில் இவனுக்கு 2 பேர் தான் குசு பேசிகிட்டு இருந்தானுங்க. சரி பேசட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டேன். இங்கே வேறு எங்கே நான் போகணும்? இந்த ஏரியா கிடையாது, இந்த ஏரியாவும் கிடையாது. நம்ம மேலே போய்ட்டு ஏதாவது இருக்கா நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே ஏதோ மரம் இருக்குது, சரி இந்த மரத்தையும் வெட்டிடலாம். எதுக்கு தனியாக இருக்குது, நம்ம கிடச்ச மரத்தெலாம் வெட்டணும் கைஸ், அவ்வளோதான். எந்திரி இதான் கைஸ். அங்கே ஒரு கோல் இருக்கா கைஸ், அதுதான் கைஸ் நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் வெட்டு கடைன்னு வெட்டு. இங்கே ஒரு கோல் இருந்துச்சு கைஸ். நமக்கு ஸ்டோனும் முக்கியம், அதே டைத்தில் கோலும் முக்கியம். ஓகே நிறைய கோல் இருந்துச்சு, சரி அதையும் நம்ம வெட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். வெட்டி ஓரளவுக்கு மாட்டம் ஆக்கிட்டேன் கைஸ். இதை வெட்டுறதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. சரி மேலே போய்ட்டு என்ன இருக்குன்னு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்து இது பண்ணிக்கலாம் தூங்கலான்னு ஒரு ஐடியா. பார்த்தா நம்ம மேலேயே போக மாட்டேங்கிறானுங்க. சரி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே போயிட்டேன். எதாவது விசிட் அடிக்க வரேன்னு கேட்டிங்கன்னா இதை இங்கே ஒரு தனியாக இருக்குது, சரி இதை வெட்டிடலாம். தனியாக இருக்குது கைஸ், இதையும் தனியாக இருந்த இதையும் வெட்டிட்டு இங்கே ஒரு குழி இருக்குது, பார்த்து பத்திரமா போனோம். அப்புறம் இங்கே ஒரு ஃபார்ம் பார்த்தேன் கைஸ். அடப்பாவி இது இன்னும் சாவலையாடா, ஒரு அடி போடு. இன்னும் அடிக்கிறாங்க கைஸ். இவன் இப்போ தான் பொழைச்சிருப்பான் போல். இது ஒன்று இருந்துச்சு கைஸ், இதையே வெட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு அதை வெட்ட நான் கிளம்பி நான் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெட்ட எனக்கு மனசில் ஒன்று தோணுச்சு கைஸ். இவன் இப்படியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கோமே, வில்லேஜை நம்ம மைண்ட் வாய்ஸ் என்ன நினைப்பானோ, அட பாவி பேப்பர் என்னோட இதில் வெட்டிகிட்டு இருக்கேன், என்னோட ரிசோர்ஸ் எல்லாம் வெட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்க மாட்டான். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மைலேஜை நினச்சாலே காமெடியாக இருந்துச்சு. ஓகே இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபார்மு அவ்வளோதான் கைஸ், ஃபார்ம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போயிடலாம். கீழே போய்ட்டு ஏதாவது வீடு இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் கைஸ். நான் ஏதாவது நல்ல வீடு கிடச்சிச்சின்னா பரவாயில்ல. ஓகே நான் இவன் நல்லா பையன் அடிக்க மாட்டான்னு நம்பி கீழே போகிறேன். எதுக்கு நம்ம சைடே போயிடலாம். இங்கே ஏதாவது கேவு இது கேவான்னு நினைக்கிறேன். கேவு தான். சரி ஒரு டைம் ஒரு லுக் விட்டுட்டு வரலாம். ஏன் நம்மளோட கூட்டாங்க ஒன்றும் இல்லை கைஸ், இது கேவுள்ள ஒரு மண்ணும் இல்லை, தண்டம். சரி வந்ததுக்கு இங்கே ஒரு காப்பர் தான் இருந்துச்சு, அது அப்புறமா மைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ காப்பர் இப்போ அவ்வளோ கூட இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் வீடு கட்ட ஒரு இடம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே நான் வந்தாச்சு, இங்கே டார்ச் எடுத்தாச்சு. என்னடா பண்ணிகிட்டு இருக்கா, அதே அறுத்துக்க போகுதுடா. வில்லேஜோட மைண்ட் வாய்ஸ் நினச்சாதாங்க காமெடியாக இருக்குது. நான் வெட்ட அவனோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குமோ. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை இவங்களெல்லாம் மைண்ட் வைஸ் நினச்சாலே சிரிப்பு தாங்க கைஸ் வருது. ஓகே இங்கே ஏதாவது இருக்கான், இதை வெட்டணும் கைஸ். இது நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுமான்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ் கன்ஃபார்ம் யூஸ் ஆகும்.
வேறு நமக்கு தேவையானதில் பார்த்துட்டு இந்த ரோட்டன் ஃப்ரெஷ்ஷை மட்டும் தேவையில்லாத வச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம இங்கேருந்து கட வேணாம் கிளம்பி ஒரு நல்ல இடத்த பார்க்க போயிட்டாங்க கைஸ். நானும் கடை நீங்கள் ஒரு ஃபைனான்ஸில் வேக வச்சுட்டு வந்தாலும் அது வேந்துருச்சு சொல்லிட்டு இங்கே நில தேடிட்டேன் கைஸ். பார்த்தா இதுக்கெல்லாம் அந்த காரணம் வரமே அந்த குட்டியை பார்த்துட்டேன் கைஸ். ஒன்னால தாண்டே இதெல்லாம் நடந்துச்சு. ஃபஸ்ட் சாவுனி இன்னொரு அடியும் வாங்கு. இங்கே ஓடுறான் பாருங்க கைஸ். உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கைஸ். பாய் இப்போ தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ ஐயோ சார் இல்லைண்ணா மேடம் ஐயோ கைஸ் சுத்து போட்டுட்டானுங்கோ கைஸ். ஐயோ மன்னிச்சுக்கோங்க. சரி வேறு வழி இல்லை, சாவடிக்க வேண்டியது தான். சரி இப்போ 3 பேர் வந்தாங்களா கைஸ். அடிக்க நானும் பின்னாடி பார்க்குறேன் 4வது ஒருத்தர் மெம்பர் புதுசாக சேர்ந்துருக்கான். சரி ஒரே ஒரு ஹார்ட்டு தாங்க இருந்துச்சு. எப்படியோ சுற்றி அடிச்சு போட்டுடலாம்னு நினச்சேன் கைஸ். இவனுங்களை பார்த்தா கடைசியில் இப்படி நடந்துச்சு கைஸ். கடைசியில் செத்துட்டேன் கைஸ். சரி வேறு வழியில் ரெஸ்பாண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இவனுங்களை லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்க வேண்டியதான். சரி நான் கடன்னு போயிட்டு இருக்கிற லூட்டெல்லாம் கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு கத்தி எடுத்துகிட்டு 2 பேர்த்தையும் சதக் கதம் பண்ணிட்டேன் கைஸ். அப்புறம் இந்த குட்டியை பார்த்துட்டு நீ நல்லா இருப்படா அப்படி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். சரி நம்மளோட தேவையான பொருட்களால் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம விட்டுட்டோம் கைஸ். நான் தெரியாமல் நிறைய பொருளை எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கேன். ஓகே இருக்குது கைஸ், பரவாயில்ல எல்லாமே இருக்குது. ஓகே இப்போதைக்கு ஓகே எல்லாமே இருக்குது. பேண்ட் போட்டுக்கலாம் கைஸ். நான் பேண்ட் போட மறந்துட்டேன் பாருங்களேன். இந்த ஒரு பேண்ட்டு தான் என்னை காப்பாற்றுது. நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கேன். நான் பேண்ட்டே காப்பாற்றிடு. சரி நானும் சுற்றி ஒரு நல்ல இடம் லாஸ்ட்டில் கிடச்சிருச்சு. எந்த இடம்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் தான் கைஸ். இதோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் தான் கைஸ். சரி நான் என்ன பண்ணிட்டேன், ஃபைனான்ஸ் இருக்குல்ல கைஸ், ஃபைனான்ஸ் வந்துட்டுருக்கட்டும் நம்ம போய்ட்டு வீடு கட்டுவோம் சொல்லிட்டு ஃபைனான்ஸை தூக்கி நம்ம இப்போ சாவடிச்சோல அவனுங்களோட கறியை தூக்கி போட்டு வேக வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டேன் கைஸ். ஓகே ஃபைனான்ஸில் இவனுங்கள தூக்கி போட்டு நம்ம வேலையை போய் பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு மரம் எடுத்துக்கிட்டேன். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா ஒருத்தர் கிளம்பிட்டு வந்தாங்க கைஸ். நானும் பிரச்சனை கொடுப்பேன்னு பார்த்தா 3-4 அடியில் சேர்த்துட்டாங்க கைஸ். சரி நமக்கு நல்லது தான் சொல்லிட்டு 12 கறி கொடுத்தாங்க கைஸ். அந்த கறியை தூக்கி உள்ளே போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டு வேலையை செய்யலாம் அப்படி சொல்லிட்டு மரம் எடுத்துக்கிட்டாங்க கைஸ். மரம் எங்கே இருக்குது, மரம் ரொம்ப முக்கியம். நாம் ஒரு லென்த் எடுத்துக்கலாம் கைஸ். எவ்வளோ லென்த்து நான் சும்மா ஒரு கணக்கு எடுத்துப்போம், நம்ம இஷ்டம் தானே. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 ஓகேவா, 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் பெரிய வீடு தேவை. 11 12 13 14 15 கைஸ். நம்ம 15 வைக்க போகிறோம் கைஸ். அதே மாதிரி தான் கைஸ் எல்லா இடத்தையும் நம்ம 4 சைடுமே 15 வைக்க போகிறோம். அப்படியே 4 சைடுமே நம்ம இதை வச்சிடலாம், 15 வச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்படியே 15 4 சைடில் வச்சுட்டேன். அதாவது 4 சைட்லேயும் வச்சுட்டேன், 4 சைடுன்னு சொல்கிறேன். இங்கே மாற்றி கொஞ்சம் மாற்றி வச்சு நடுவில் கதவுக்கு மட்டும் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பில்லர்ஸ் கட்ட போகிறோம். பில்லர்ஸ் எவ்வளோ வச்சுக்கலாம், நம்ம இன்னும் 1 2 3 4 5 ஓகே நினைக்கிறேன் கைஸ். 5 போதும் நமக்கு பில்லர்ஸு. எனக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு சொல்லிட்டு இங்கேருந்து நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். மறுபடியும் வுட்டெல்லாம் அங்கே பார்த்தா ஒரு ஆமை போயிட்டு இருந்துச்சு. சரி நீ போடா அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வுட்டெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே நானும் கடன்னு இந்த எல்லா சைட்லேயும் வச்சுட்டு இருந்தேன் கைஸ். பார்த்தா நைட் ஆரம்பிச்சிச்சு. சரி நைட் ஆகிற வரையும் வைப்போம் அப்படி சொல்லிட்டு ஜம்முன்னு பார்த்தா கீழே விழுந்துட்டேன். நம்ம கீழே விழுந்து பெட்டு வைக்கிறதுக்கு அப்படியே தம்முன்னு தூங்கிட்டாங்க. சரி பிரச்சனையே இல்லை சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தேன். பார்த்தா தீந்துருச்சு கைஸ் வுட்டு. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்கன்னு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே நான் எல்லாத்தையும் எண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ ஸ்பேஸ் விட்ருக்கேனே. நடுவில் பார்த்தா 2 ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இங்கே 7 இருந்துச்சு, இங்கே 7 இருந்துச்சு, அந்த சைடு 6 இருந்துச்சு கைஸ். ஈவனாக இல்லை. நான் யோசித்தேன் என்ன செய்யலான்னு. இங்கே ஒரு வேணுமேடா அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மேலே என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். 3 வைக்கலாமா யோசிச்சேன் கைஸ். ஃபஸ்ட்டு 3 வைக்கலாமா யோசித்தேன். 3 நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசித்தேன்.
என்னமோ என் வந்து மனசு கேட்கல கைஸ். அப்படி சொல்லிட்டு நான் வந்து மனசு கேட்கல, அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 3 அந்தமாதிரி ஒன்றே வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். இப்போ காமிச்சிருக்க மாட்டேன், நான் போய் இப்போ மரம் மட்டும் வெட்டிட்டு வந்திருப்பேன். நான் வந்து அப்புறமா காமிப்பேன். இதில் வரும் கைஸ், வெயிட் பண்ணுங்க. வாய்வால் வளருது ஒரு பட்டர்ஃப்ளை. தொலை பண்ணாத, கிளம்புன்னு சைடு. பட்டர்ஃப்ளை வேறு நடுவில் வந்து தொலை பண்ணிட்டு பட்டர்ஃப்ளை. ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போது வேறு என்ன, ஸ்டோன் வச்சு நமக்கு வேலை இருக்குது. இப்போ வந்து நான் 3 போட்டிருப்பேன், அப்புறமா வந்து 1 ஆக்குவேன் கைஸ். நானும் காபிள் ஸ்டோன் பத்தாதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் கைஸ். ஐயோ காபிள் ஸ்டோன் 10 போயிடுமோ, மறுபடியும் போய் எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். பார்த்தா லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. என்னென்னு நீங்களே பார்த்துட்டுருங்க. அப்படியே மேலே வச்சுட்டு இருந்தேன்னா மேலே அப்படியே ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு காபிள் ஸ்டோன் வந்து கரெக்டாக வைக்காமல் நான் தெரியாமல் மேலே வச்சிட்டேங்க. சரி, அது அப்புறமா எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்தா அது ஒரு காபிள் ஸ்டோன் மட்டும் தாங்க சேர்ந்துச்சு லாஸ்ட்டில். மற்ற எதாவது பர்ஃபெக்டாக பற்றிடுச்சு. பர்ஃபெக்டாக தான் யோசிச்சுருக்கோம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் வச்சேன், இங்கே 1 வைக்கலாமா 2 வைக்கலாமா, 1 வைக்கலாமா 3 வைக்கலாமா இல்லைனா இது வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, கடைசியில் 1 வைக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். யோசிச்சுட்டு இன்னும் சரி பரவாயில்ல, நம்ம 1 வைப்போம் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். கடைசி அண்ட் ஃபைனல் முடிவு. ஓகே, நம்ம அப்படியே ஒரு கதை வச்சுட்டோம். இப்போது வீடோட ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து பேஸும் ரெடி ஆயிடுச்சு. பேஸ் தாங்க முக்கியம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து வெந்துருச்சு. இவ்வளோ போய் கொஞ்சம் சாண்டெல்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம் கைஸ். சாண்டு எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், இது கிளாஸுக்கு தான் கைஸ். அதை அப்படியே கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. சரி, நம்ம அப்படியே படுத்து தூங்கிட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, வுட் செய்ய போகிறோம் கைஸ். ஃபர்னன்ஸ் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் சொல்லிட்டு வுட்டுக்கு, அதாவது பிளாங்க்ஸ் எடுத்துக்க போகிறோம் கைஸ். நானும் கடகடன்னு தேவையான அளவு பிளாங்க்ஸு வுட்டனு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இப்போ வந்து நான் இங்கே வந்து ஸ்டேர்ஸ் போட்டுக்கிட்டேன், ஒரே ஒரு தானே. அப்போ வந்து ஓக் டோரியை வச்சுட்டேன். இப்போ வந்து சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் வந்து வுட் பிளாங்க்ஸ் வைக்க போகிறேன் கைஸ். அதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு வேலை. நம்ம தேவையான வுட் பிளாங்க்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து வுட் பிளாங்க்ஸ் வைக்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, நானும் கடன்னு பிளாங்க்ஸ் வச்சுருந்தேன். நான் ஓட்டியிருக்கேன், பார்த்தாலே தெரியும் நான் கடன்னு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு டைம் பத்தாது கைஸ். நம்ம வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு டைமை சொல்லிட்டு தேவையான அளவு கிளாஸுக்கும் ஸ்பேஸ் விட்டு நான் ஓக் பிளாங்க்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து இந்த வீடோட ஃபைனல் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடு எப்படி இருக்குது. ஏன்னா இது என் ஓன் வீடு. சும்மா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அதனால தான் வச்சு யோசித்தேன் இந்த மாதிரி செய்யலாமான்னு. நான் போய் அப்படியே கிளாஸ் ரெடி ஆகிடுச்சான்னு போய் பார்க்க வந்தேன் கைஸ். கிளாஸ் எங்கடா, கிளாஸ் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி பார்க்க வந்தேன். அப்படியே நமக்கு இந்த ஸ்டார்ஸும் தேவை, ஓக் ஸ்டார்ஸு. ஏன்னா நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ஸ்டார்ஸ் வைக்க போகிறோம், அதனால தான் நமக்கு ஸ்டார்ஸ் தேவை. அப்படியே ஒரு முடிவெடுத்து ஒரு 20 பக்கம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு 19 பக்கம், அதாவது 19னா 20 பக்கம் ஆயிடுச்சுல. ஆனால் அப்படியே எடுத்துகிட்டு நான் போய் ஜம்ப் பண்ணி பார்த்தேன், ஜம்ப் பண்ண முடியல. அதனால் ஒரு வீடு ஒரு எக்ஸ்ட்ரா இதுவே கட்டி வச்சுருந்தேன். ஓகே, நம்ம இங்கே வந்து ஸ்டார்ஸை வச்சலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். 2 ஸ்டார்ஸ் போதும் கைஸ். அதாவது இந்த மாதிரி 2 ஸ்டார்ஸ் போதும் சொல்லிட்டு கடன்னு வச்சுட்டு இருந்தால் ஸ்டார்ஸ் சோதனை பண்ணுறது கைஸ். நான் ஓட்டியிருக்கேன், ஏன்னா எவ்வளோ சோதனைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. பார்த்தாலே கஷ்டப்பட்டு சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி அப்படின்னு பாட்டு போட்டாலும் எனக்கு டிசர்வ்னு நினச்சிட்டேன். சரி, நானும் கிளாஸ் ரெடி ஆகிடுச்சா அது சொல்லிட்டு பார்க்க போயிட்டேன். ஏன்னா நம்ம கிளாஸ் ஒரு விதத்தில் முக்கியம் தான் கைஸ். ஓகே, ஆன கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு நீ வந்து கூட அப்படி சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு இதுக்கு மேலே நான் நடந்து கால் வலிக்க வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் உள்ளே போயிட்டு வச்சுட்டே நம்ம உள்ளேயே வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு இப்போதைக்கு சும்மா வைக்கிறாங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம டெம்பரரியாக இருக்கிறத பர்மனெண்ட் ஆக்கிடலாம். இங்கே வேறு என்ன வைக்கலாம், இங்கே பக்கத்துலேயே வைப்போம். இப்போதைக்கு நீ மிச்சம் இருக்கிற இது உருக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் கிளாஸாக மாற்ற போகிறேன் கைஸ். கிளாஸாக மாற்றிட்டு சடன்னு கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 96 கிளாஸ் எடுத்தேன் கைஸ். அதாவது கிளாஸ் பென்ஸ் எடுத்தேன். கடன்னு இங்கெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். கடன்னு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு பார்த்தா நம்ம கரெக்டாக புரிஞ்சிடுச்சு கைஸ். 96ம் இது என்னோட அதிசயமாக இருக்குது, எல்லாமே கரெக்டாகவே பிறந்தது. ஃபஸ்ட்டு காபிள் ஸ்டோன் ஓரளவுக்கு கரெக்டாக பிறந்துச்சு, அது அப்புறம் இது கரெக்டாக பிறந்தது சொல்லிட்டு இங்கே ஒரு வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே என்னென்னா இங்கே ஒரு மொட்டை இந்த மாதிரி வைக்கக்கூடாதுல்ல கைஸ், அதனால் என்ன பண்ணிட்டேன், இது நான் வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதையும் நான் கடன்னு வச்சுட்டு
அப்புறம் நான் வந்து ஒரு டிசைனுக்காக இப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்போ இதுவே போதும்டா, உள்ளே இருக்க பிளாங்க்ஸ் எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை வைக்க ஆரம்பித்தேன். பார்த்தா ஸ்டேர்ஸை தெரியாமல் வெட்டிட்டேன். எப்போவுமே இந்த பொழப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டேர்ஸை போய் வச்சுட்டு இப்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இங்கே வந்து டார்ச் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஓகே, கிளாஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நம்ம வந்து என்னோட இவ்வளோ கிளாஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மேலே வீடு நடக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வீடியோ இருக்குன்னு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ சந்திக்கிற மக்கள் எதுவும் பேக் பாக் சேயிங் டாட்டா பாய்.